Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ முதலாவது கேட் பகுதியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் மொத்த நாட்டையும் உலுக்கி போட்டுள்ளது. இந்த கோர சம்பவத்தில் 13 பேர் இறந்துவிட்டனர், 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். கொடூர சம்பவத்தை உமர் நபி என்ற டாக்டர் அரங்கேற்றியது தெரியவந்தது. இவனுடன் தொடர்பில் இருந்த பயங்கரவாதிகளும் டாக்டர்கள்தான். அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் செந்தூருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானில் செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பு இந்த சதித்திட்டத்தை அரங்கேற்றியிருக்கிறது. கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய உமர் நபியும் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டான். இறந்தது அவன்தான் என்பதையும் டிஎன்ஏ பரிசோதனையில் உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில் குண்டுவெடிப்பு நடப்பதற்கு முன்பு வெடிமருந்து நிரப்பிய காரில் ஹரியானாவில் இருந்து டெல்லி வந்த உமர் நபி வழியில் பழைய டெல்லியில் இருக்கும் மசூதி ஒன்றுக்கு சென்றுவிட்டு வந்தது இப்போது தெரியவந்துள்ளது. துர்க்மான் கேட் என்ற இடத்தில் ஃபேசி ஹிலாஹி என்ற மசூதி இருக்கிறது. காரை வெளியே நிறுத்திவிட்டு 10 நிமிடம் மசூதிக்கு சென்று வந்திருக்கிறான். மசூதிக்குள் அவன் செல்வதையும் அங்கிருந்து அவன் வெளியேறுவதையும் சிசிடிவி காட்சிகள் மூலம் மத்திய புலனாய்வு அமைப்புகள் உறுதி செய்திருக்கின்றனர். மசூதி அமைந்திருக்கும் அசாப் அலி ரோட்டில் அவன் நடந்து வரும் சிசிடிவி காட்சிகளும் இப்போது வெளியாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.